அன்பும் கண்மணியும் ஒன்று சேர்ற மாதிரி எடுத்த எபிசோடு வந்து நல்லா இருக்கும் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே வெண்ணிலா அன்பை தேடி போன இடத்துல நடந்ததெல்லாம் அப்படியே பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு என்ன வெண்ணிலா சொல்கிற, அப்போனா தப்பான லொக்கேஷனாக உனக்கு அனுப்பி விட்ருக்கான் அந்த கார்த்திக், இப்போவே நான் கேட்குறேன் அவங்ககிட்ட போய் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. வேண்டாம், நம்ம எப்படி கேட்டாலும் அவங்க அன்பு இருக்கிற இடத்த சொல்ல போகிறது இல்லை பாட்டி, நம்மளா தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா இங்கே கடுப்பாக நின்றுட்டு இருக்காங்க. கண்மணி கிட்ட வம்பு பண்ணுற ரவுடிங்கெல்லாம் அன்பு அடிக்கிறாங்க. இந்த இதுக்கு இடையில அன்பு கண்மணிக்கு இடையிலையும் ரொமான்ஸ்லாம் நடக்குது. அதை வீடியோ எடுத்து அப்படியே சோசியல் மீடியாவில் அபர்ணா போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டதும் இந்த வீடியோ ரொம்ப சோசியல் மீடியாவில் சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆகிடுது. இது வெண்ணிலாவுக்கும் தெரிய வருது. அன்பும் கண்மணியும் ஒரே இடத்துலையா அப்படின்னு வெண்ணிலாவே அதிர்ச்சியாகி அந்த வீடியோவை பாட்டிக்கிட்ட போய் காமிக்கிறாங்க. காமிச்சதும் என்ன ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்களா, அதனால தான் அன்பு வீட்டை விட்டு கோச்சிட்டு போனானா, என்கிட்ட கோச்சிக்கிற மாதிரி கோச்சிட்டு கண்மணியோட சேர்ந்து இருக்கிறானா அப்படின்ட்டு பாட்டி வந்து ஷாக் ஆகி அவங்க சும்மா விட மாட்டேன், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கவே கூடாது வெண்ணிலா அப்படின்ட்டு பாட்டி ரொம்ப கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே அன்பும் கண்மணியும் அந்த வீடியோவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அபர்ணா கிட்ட போயிட்டு, அபர்ணா எதுக்காக இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் போட்ட அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனேவும் அபர்ணா இருந்துக்கிட்டு நல்லா இருக்குல்ல, இது நிறைய பேர்கிட்ட ரீச் ஆயிடுச்சு தெரியுமா, எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் அப்படின்ட்டு அபர்ணா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு எங்ககிட்ட கேட்காம இப்படி ஒரு வேலையை பண்ண அப்படின்ட்டு இங்கே கண்மணி செம கோவமாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீடியோ வெளியில் நிறைய இடத்துக்கு போனதுனால ரெஸ்டாரண்ட்டோட பேரும் நிறைய இடத்துல தெரிய வருது. ஜீவா இருந்துக்கிட்ட அன்பு கண்மணி கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் கோவப்படாதீங்க, அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகி இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வெண்ணிலாம் அந்த வீடியோ எடுத்து அப்படியேவும் இங்கே சிவகாமி கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்சதும் சிவகாமி ஷாக் ஆகிடுறாங்க. என்ன நீங்கள் சொல்லலைன்னா அன்பு எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அன்பும் கண்மணியும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க, அது நான் தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானே எங்கிட்ட இருந்து மறைச்சி தப்பான லொக்கேஷனை எனக்கு அனுப்புனீங்க, நீங்கள் என்ன நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே விட மாட்டேன் அப்படின்ட்டு வெண்ணிலா சிவகாமி கிட்ட சொல்கிறாங்க. உடனே சிவகாமி, ஏய் அந்த கடவுள்னு ஒருத்தர் இருக்காண்டி, அவன் இருக்கிறதுனால தான் அன்பும் கண்மணியும் ஒரே இடத்துல வேலை பார்க்க வச்சிருக்கான், அந்த கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெண்ணிலா நான் பிரித்து காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டுட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.